எம்ஜிஆர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது, கலைஞர் அவர்கள் பேர் பேசப்படுகிறது. பழைய காணொலிகளில் கலைஞர் அவர்கள் பேசப்பட்டதெல்லாம் தாவேக்கால வெளியிடுறாங்க. யார் வீட்லேயும் வீட்டம்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கல, யார் வீட்லேயும் வீட்டம்மா விவாகரத்து கேட்கல. குடும்ப பிரச்சனை குடும்பத்துக்குள்ளே இருந்தது, வெளிப்படையாக வரல. அவங்களும் இந்த மாதிரி தேர்தல் நேரத்துலலாம் வந்துட்டு விமர்சனம் ரசிகர்கள் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ட்டுலாம் யாரும் ரசிகர்களை வந்து இந்த மாதிரி தவறான முன் உதாரணம் பண்ணலை. இவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு இவர் பண்ணுறது வந்து எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. கிராமங்களெல்லாம் அது ஆல்ரெடி பேசுபொருள் ஆகிப்போச்சு. சரி, தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி வேணால் இருக்கட்டும். ஒரு தேர்தல் நேரத்தில் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் கொஞ்சம் நாகரிகமாக நடத்தும். போட்டோம் இப்போ இதே ஒரு படம் நடிக்கிறாரு வச்சுக்கோங்களேன், த்ரிஷா அவர்களோட ஒரு படம் நடிக்கிறாரு அப்படின்னா காட்சி நீங்கள் எப்படி வேணால் வச்சுக்கலாம். கடைசி படத்தில் கூட இந்த மாதிரி காட்சிகள்லாம் நெருக்கமாக இருக்க மாதிரிலாம் கூட வச்சுப்பார் அவர். காட்சி வச்சுக்கலாம், ஷூட்டிங்குன்னு இல்லாம். பட் பொது வாழ்க்கையில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுன்றது அது அநாகரிகம். ஏன்னா ஒரு சைடு வந்து ஒரு 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 விவாகரத்து நிறைய பேருக்கு இருக்குது. இவர் ஒரு நடிகர், அதை தாண்டி நடிகர்ன்றது விட்டுருங்க, நடிகருக்கு நிறைய பேர் விவாகரத்து ஆகுது. அதை யாரும் இப்படி பேச போகிறதோ, அதை விமர்சனம் பண்ண போகிறதில்ல. பட் கட்சியில் இருக்கிறவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னும் நீங்கள் என்ன செய்தி சொல்கிறீங்க? வள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறாரு? அடுத்தவரோட ஒரு பொருளையோ இல்லை ஒரு ஒரு மனைவியையோ நீங்கள் மனசார அதை நினைக்கிறீங்கன்னா அதுவே தப்புன்றாரு. எதுக்கு வந்து தமிழ் கலாச்சாரத்துக்கு வந்து நம்ம வள்ளுவ பெருந்தகையை வந்து அப்படி பார்க்குறோம்? நினைப்பே தப்பு, தவறான சிந்தனை இருக்குது. அதாவது களவும் கற்று மரணும் சொல்கிறாரு. எல்லாத்தையும் தெரிஞ்சிக்க, ஆனால் அதை கற்றுக்கிட்டு மற, நெறிப்படி நட, அதுதான் வள்ளுவம் சொல்லுது. அப்போது இது எந்த கலாச்சாரத்தில் இது போய் சேர்க்கிறது?